நமஸ்தே, வணக்கம். இன்றைய வகுப்பில் ஹிந்தி கான்சனன்ட்ஸ் எப்படி படிக்கலாம், எப்படி எழுதலான்ட்டு பார்க்கலாம். வியஞ்சன் தமிழில் மெய்யெழுத்துக்கள்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் கான்சனன்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த வியஞ்சனை ஹிந்தியில் மொத்தம் 8 வரிசையில் எழுதுவாங்க. முதல் வரிசையில் 5 லெட்டர் வரும். அதில் ஃபஸ்ட்டு 4 லெட்டர் க என்ற ஒலியில் துவங்கும். அதனால் இந்த முதல் வரிசையை க வரிசைன்னு சொல்லுவாங்க. அதே போல் இரண்டாவது வரிசையில் 5 லெட்டர் வரும். அதில் முதல் 4 எழுத்துக்கள் ச என்ற ஒலியில் துவங்கும். அதனால் அந்த இரண்டாவது வரிசையை ச வரிசைன்னு சொல்லுவாங்க. அதே போல் மூணாவது வரிசையில் 5 லெட்டர் வரும். அதில் முதல் 4 எழுத்துக்கள் ட என்ற ஒலியில் துவங்கும். அதனால் அது ட வரிசைன்னு சொல்லுவாங்க. அதே போல் 4வது வரிசையில் 5 லெட்டர் வரும். அதில் முதல் 4 எழுத்துக்கள் த என்ற ஒலியில் துவங்கும். அதனால் அந்த 4வது வரிசையை த வரிசைன்னு சொல்லுவாங்க. அதே போல் 5வது வரிசையில் 5 எழுத்துக்கள் வரும். அதில் முதல் 4 எழுத்துக்கள் ப என்ற ஒலியில் துவங்கும். அதனால் அது 5வது வரிசையை ப வரிசை சொல்லுவாங்க. 6வது வரிசையில் பார்த்தீங்கன்னா 4 லெட்டர் வரும். 7வது லைனில் பார்த்தீங்கன்னா 4 லெட்டர்ஸ் வரும். இதை தவிர சம்யுக்தாக்ஷர்னு சொல்லுவாங்க, அதாவது கூட்டெழுத்துன்னு தமிழில் சொல்லுவாங்க. இங்கிலீஷில் கான்ஜுகேட் கான்சனன்ட் சொல்லுவாங்க. அது 4 எழுத்து வரும். ஆனால் இந்த சம்யுக்தி வியஞ்சன் 4 எழுத்து மட்டும் கிடையாது, இது தவிர நிறையா இருக்கிறது. ஆனால் இந்த வியஞ்சன் சார்ட்டில் இந்த 4 எழுத்து தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 37 கான்சனன்ட்ஸ், அதாவது மெய் எழுத்துக்களையும் எப்படி எழுதலாம், படிக்கலான்ட்டு பார்க்கலாம். க, கமல், கருப்பு, இந்த வார்த்தைகளில் வரக்கூடிய க. இப்போ இந்த க எழுத்து எப்படி எழுதலான்ட்டு பார்க்கலாம். சென்டரில் ஒரு பெரிய ஓ போடுங்க. மேலே போங்க, அப்படியே லைனை அதே லைனை கீழே கொண்டு வாங்க. அதே லைனில் மேலே போகணும். அப்புறம் பெரிய கரு போடுங்க. கையை எடுத்துட்டு மேலே டாப்பில் ஒரு லைன் போடுங்க. க, 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 கட்டை, கதர், இந்த வார்த்தையில் வரக்கூடிய க. இந்த க எப்படி எழுதலான்னு பாருங்க. பெரிய ஒரு சியை தலைகிழமை எழுதுங்க. அப்புறமா கை எடுக்காம உதடு இருக்கிறப்பல போடுங்க. அப்புறமா ஒரு சர்க்கிள் போடுங்க, ஆன்டி கிளாக் வைஸா. மேலே போங்க, அதே லைனை கீழே கொண்டு டாப் லைனில் தொட்டுருங்க. கை எடுத்துருங்க, மேலே டாப் லைன் போடுங்க. க, க,
க, கங்கா, கஞ்சா. இந்த வார்த்தைகளை வரக்கூடிய க. இப்ப இந்த க எப்படி எழுதணும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட்டா ஒரு கோடு போடுங்க. அப்புறமா சின்ன டர்ன் யூ டர்ன் போல போடுங்க. அப்புறம் லைன்ல போய் டச் பண்றீங்க. பக்கத்துல வெர்டிகலா ஒரு பெரிய கோடு போடுங்க. டாப் லைன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கீழே அந்த பாட்டம் லைன் வரைக்கும் வரணும் அந்த கோடு. அப்புறமா டாப் லைன்ல ஒரு கோடு போடணும். க, க, கண்டம். இந்த வார்த்தையில் வரக்கூடிய க. வாங்க எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சி போடுங்க. அப்புறமா ஒரு ஆஃப் சர்க்கிள் போடுறாப்புல அங்கிருந்து போடுங்க. போட்டு அப்படியே மேல் லைன் இழுத்துட்டு போங்க. அப்புறம் அதே லைன்ல கீழே வாங்க. கீழே பாட்டம்ல தொடணும். டாப் லைன்ல ஒரு கோடு போட்டுருங்க. க, ந, ந, எண்ணம். இந்த வார்த்தையில் வரக்கூடிய ந. இந்த லெட்டரை எப்படி எழுதலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. மேல இருந்து ஸ்ட்ரெயிட்டா ஒரு கோடு போடுங்க. அப்புறம் எஸ் போல போடுங்க. சைட்ல சென்டர்ல ஒரு புள்ளி வைங்க. டாப்ல ஒரு கோடு போட்டுருங்க. ந, ச, ச, சட்டை. இந்த வார்த்தையில் வரக்கூடிய ச. இந்த ச எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். ஸ்ட்ரெயிட்டா ஒரு கோடு போடுங்க. யூ போல போடுங்க. அப்புறம் ஸ்ட்ரெயிட்டா மேல போங்க. அதே லைன்ல கீழே வாங்க. டாப்ல லைன் போடுங்க. ச, 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 சந்தர், மச்சம். இந்த வார்த்தையில் வரக்கூடிய ச லெட்டர் எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம். சென்டர்ல இருந்து ஸ்மால் சி போட்டுருங்க. அப்புறமா கர்வ் போல ஒரு யூ போடுங்க. அப்புறமா ஆன்டி கிளாக்ல 0 போடுங்க. அப்படியே மேல கொண்டு போய் லைன் டாப் லைன் டச் பண்றீங்க. டாப் லைன் போட்டுருங்க. ஜ, ஜ, ஜனம், ராஜன். இந்த வார்த்தையில் வரக்கூடிய ஜ. இப்ப எழுதி பார்க்கலாம். இங்கிலீஷ்ல கேபிட்டல் ஜி எழுதுவாங்களா, அதை போல எழுத பாருங்க. ஆனால் ஃபுல் ஜி போடாதீங்க, நிறுத்திக்காங்க. அப்புறம் மேலே போங்க. அப்புறம் அப்படியே கீழே வாங்க. டாப்ல ஒரு கோடு போட்டுருங்க. ஜ, 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 झंडा, झांसी. இந்த வார்த்தையில் வரக்கூடிய ஜ எப்படி லெட்டர் எழுதலாம்னு பார்க்கலாம். ஸ்ட்ரெயிட்டா சின்ன கோடு போடுங்க. எஸ் போல போடுங்க.
கை எடுக்காம ஒரு சர்க்கிள் போட்டுட்டு கீழே வந்து டச் பண்றீங்க. வவல்ஸ் ஈ போல இருக்கும் பார்க்கறதுக்கு. அப்புறமா சென்டர்ல ஹரிசாண்டலா ஒரு கோடு போடுங்க. அதே லைன்ல மேல போங்க. அப்புறமா கீழே அதே லைன்ல வாங்க. டாப் லைன்ல கோடு போட்டுருங்க. ஜ நிய நிய ஞாயிறு இந்த வார்த்தையில் வரக்கூடிய நிய எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். இன்னிட்டட ஒரு சி போடுங்க. அலங்கிலமான ஒரு சி. சென்டர்ல இருந்து ஹரிசாண்டலா கோடு போடுங்க. அப்புறம் மேல் நோக்கி கோடு போடுங்க. அதே லைன்ல கீழே வாங்க. அப்படியே கீழே கொண்டு பாட்டம்ல டச் பண்றீங்க. டாப் லைன்ல ஒரு கோடு போட்டுருங்க. நிய ட ட டப் பட்டம் இந்த வார்த்தையில் வரக்கூடிய ட எப்படி அதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. மேலிருந்து ஒரு சின்ன கோடு போடுங்க. அப்புறமா ஒரு சி போடுங்க, பெரிய சி. இந்த கீழே வந்து டச் ஆகணும். மேல ஒரு கோடு போட்டுருங்க. ட ட ட பாட்டன் அந்த வார்த்தையில் வரக்கூடிய ட எப்படி லெட்டர் எழுதலாம்னு பார்க்கலாம் வாங்க. மேலிருந்து ஒரு சின்ன கோடு போடுங்க. அப்புறமா பெரிய ஜீரோ போடுங்க. கீழே டச் ஆகணும் போடும்போது. அப்புறமா டாப்ல ஒரு கோடு போட்டுருணும். ட ட ட படம் ஜடம் இந்த வார்த்தையில் வரக்கூடிய ட இப்ப எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம் வாங்க. சின்ன கோடு போடுங்க. எஸ் போல போடுங்க. கீழே வரும்போது வாட்டர்ல தொடணும். அப்புறமா டாப் லைன் போடுங்க. ட ட ட டமாரம் டலான் இந்த வார்த்தையில் வரக்கூடிய ட. இப்ப இந்த லெட்டர் எப்படி எழுதணும்னு பார்க்கலாம். சின்னதா ஸ்ட்ரெயிட்டா கோடு ஒன்று போடுங்க. சி ஒன்று போடுங்க. போடும்போது கீழே பாட்டிலும் டச் ஆகணும். எண்டில் ஒரு சர்க்கிள் போடணும். கடைசியில் டாப் லைன் போடணும். ட ந ந பணம் மணல் இந்த வார்த்தையில் வரக்கூடிய ந. இப்ப இந்த ந எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம். கேபிட்டல் யூ போடுங்க. பக்கத்துல மேல் கோட்டிலிருந்து கீழ்கோட்டு தொடர அளவுக்கு வெர்டிகல் ஒரு கோடு ஒன்று போடுங்க. கடைசியில டாப் லைன் போடுங்க.
ந த த தம்பி தகப்பன் இந்த வார்த்தையில் வரக்கூடிய த எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். கீழே இருந்து மேலே ஒரு ஸ்லாண்டிங் ஒரு கோடு போடுங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக லைன் போடுங்க. மேலே போங்க. அதே லைனில் கீழே வாங்க. கீழே வந்து அந்த பார்டரை டச் பண்ணுங்க. அப்புறமா மேலே ஒரு கோடு போடுங்க. த த த தண்டால் வத்தல் இந்த வார்த்தை வரக்கூடிய த எப்படி எதுலான்னு பார்க்கலாம். சின்ன சர்க்கிள் கிளாக் வைஸ்ல போடுங்க. அப்புறம் நம்பர் 9 எதுன்னு எப்படி எழுதுவாங்க அது அப்படியே கொண்டு வாங்க. அப்புறமா ஒரு சின்ன லிப்பு போடுற போல போடுங்க. உதடு மேலே போங்க. அதே லைனில் கீழே வந்துடுங்க. கீழே பாட்டிலும் டச் பண்ணுறங்க. அப்புறமா டாப் லைன் போட்டுருங்க. த த த தண்டனை மதன் இந்த வார்த்தையில் வரக்கூடிய த இப்போ இந்த லெட்டர் எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். மேல சின்னதாக ஒரு கோடு போடுங்க. சி போல போடுங்க. சின்ன சர்க்கிள் போடுங்க. அப்புறமா அதே லைன் கீழே கொண்டு வந்து பாட்டிலும் டச் பண்றீங்க. டாப் லைன்ல ஒரு கோடு போட்டுருங்க. த த த தனம் மாதவ் இந்த வார்த்தையில் வரக்கூடிய த இப்ப இந்த லெட்டர் எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம். மேல் டாப் லைன்ல ஆன்டி கிளாக் வைஸ்ல ஒரு சின்ன சர்க்கிள் போடுங்க. அப்புறமா அங்கேருந்து சி போல போடுங்க. ஸ்லாண்டிங்கா ஒரு ஸ்லீப் போடுறாப்புல போடுங்க. அதே லைன்ல மேல போய் போங்க. டாப்ல டச் பண்ணுங்க. அப்படியே அதே லைன்ல கீழே வந்து பாடியில டச் பண்ணுங்க. டாப் லைன்ல மேல கோடு போடுங்க. த ந ந நகரம் மனம் இந்த வார்த்தையில வரக்கூடிய ந எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம் வாங்க. சென்டர்ல கிளாக் வைஸ்ல சர்க்கிள் போடுங்க. ஹரிசான்டலா லைன் போடுங்க. அப்புறம் மேல நோக்கி அந்த கோடை இழுத்துட்டு போங்க. அதே லைன்ல கீழே வாங்க. பாட்டிலும் டச் பண்ணுங்க. டாப் லைன்ல ஒரு கோடு போட்டுருங்க. ந ப ப பணம் பந்து இந்த வார்த்தையில் வரக்கூடிய ப இப்ப இந்த லெட்டர் எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம். மெயின் லைன்ல டச் ஆகிற போல இங்கிலீஷ்ல கேபிட்டல் யூ எழுதுங்க. அதே லைன்ல கீழே கொண்டு வாங்க. கீழே வந்து பாட்டில டச் பண்ணுங்க. அப்புறம் மேல டாப் லைன் போட்டுருங்க. ப ப ப பலன் பசல் இந்த வார்த்தையில் வரக்கூடிய ப எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம். மேல இருந்து மேல் லேல இருந்து இங்கிலீஷ் யூ போடுற அப்பொழுது
கேபிட்டல் யூ. அப்படியே கீழே வாங்க, கடைசி கீழே லைன் கொண்டு வாங்க, கீழே லைன் டச் பண்ணுங்க. அதே லைனில் மேலே போங்க. சென்டரில் வந்து ஒரு கர்வு போடுங்க, நான் டாக் டெயில் போல. டாப்பில் லைன் போட்டுருங்க. ப ப ப பலம் பந்த். இந்த வார்த்தைக்குள்ள வரக்கூடிய ப எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம். சென்டர்ல ஒரு பெரிய ஓ போடுங்க, அப்புறம் மேல் நோக்கி கோடு போடுங்க, போய் டாப் லைன்ல டச் பண்ணுங்க. அதே லைன்ல கீழே வாங்க, பாட்டம்ல இருந்து டச் பண்ணுங்க. சென்டர்ல ஒரு கிராஸா கோடு போடுங்க, அப்புறம் மேல டாப் லைன் போட்டுருங்க. ப ப ப பஜன் கம்பன் பரதன். இந்த வார்த்தைகள்ல வரக்கூடிய ப. இப்ப இந்த ப எப்படி எழுதலான்ட்டு பார்க்கலாம். டாப் லைன்ல தொடரா போல கிளாக் வைஸ்ல ஒரு சின்ன சர்க்கிள் போடுங்க. இப்போ கீழே அதில் என்ன கூட கீழே கொண்டு வாங்க, சென்டரில் கொண்டு வந்துட்டு அங்கே ஒரு சின்ன சர்க்கிள் போட்டுருங்க. ஹரிசாண்டல் லைன் இழுத்துட்டு போங்க அப்படியே. அப்புறம் மேல் நோக்கி இழுங்க, மேலே போய் டாப் லைன் டாப்பில் போட்டுருங்க. அதே லைனில் கீழே வாங்க, பாட்டம் இன்னும் டச் பண்ணுறங்க. கையை எடுத்துட்டு டாப் லைன் போட்டுருங்க. ப ம ம மரம் மகன். இந்த வார்த்தையில் வரக்கூடிய ம எப்படி எழுதலான்ட்டு பார்க்கலாம். மேல டாப்ல இருந்து கீழ் நோக்கி முடிஞ்ச வரைக்கும் ஒரு கோடு போடுங்க, அப்புறமா சர்க்கிள் போடுங்க, ஹரிசாண்டலா கோடு போடுங்க, அப்புறம் மேல நோக்கி கோடு போடுங்க, போய் டாப் லைன்ல தொட்டுருங்க. அதே லைன்ல கீழே வாங்க, கீழே வந்து பாட்டம்ல தொட்டுருங்க. அப்புறமா கையை எடுத்துட்டு டாப் லைன்ல கோடு ஒன்று போட்டுருங்க. ம ஏ ஏ யமன் எத்தனை. இந்த வார்த்தையில் வரக்கூடிய ஏ எப்படி இந்த ஏ எழுதலான்ட்டு பார்க்கலாம். மேல டாப் லைன்ல இருந்து இன்வெர்டட் சி சின்னதா போடுங்க, அப்புறம் உதடு போல ஒரு கர்வு போடுங்க. அதேலேருந்து மேல் டாப் லைன் நோக்கி கொண்டு போய் டாப் லைன் டச் பண்ணிட்டு அதே லைன்ல கீழே வந்து பாட்டம்ல டச் பண்ணணும். நம்ம கையை எடுத்துட்டு டாப் லைன்ல ஒரு கோடு போடணும். ஏ ர ர ரதம் ரகலை. இந்த வார்த்தையில் வரக்கூடிய ர. வாங்க ர எப்படி எழுதலான்ட்டு பார்க்கலாம். மேலிருந்து ஒரு இன்வெர்டட் சி போட்டுருங்க, ஸ்லாண்டிங்கா லைன் போட்டுருங்க. கீழே வந்து பாட்டம் டச் பண்ணிடணும், மேல டாப் லைன் போடணும். ர ல ல லட்டு லக்ஷ்மன். இந்த வார்த்தையில் வரக்கூடிய ல. இப்ப எப்படி இந்த ல எழுதலான்ட்டு பார்க்கலாம். கீழிருந்து மேல் நோக்கி சின்னதா ஒரு கர்வு போடணும். நம்ம கை எடுக்காம அங்கிருந்து ஒரு சின்ன கர்வு போல போட்டு
மேல் நோக்கி கோடு போடணும். மேலே டாப்ல டச் பண்ணிட்டு அதே லைன்ல கீழே வரணும். இந்த பாட்டம் டச் பண்ணிடணும். அப்புறம் மேல டாப் லைன் போடணும். ல வ வ வரம் வம்சம் இந்த வார்த்தைகள்ல வரக்கூடிய வ. இப்ப எப்படி இந்த வ எழுதலான்னு பார்க்கலாம். சென்டர்ல ஒரு சர்க்கிள் போடுங்க, பெரிய சர்க்கிள். மேல் நோக்கி கொண்டு போக கூட டாப் லைன் டச் பண்ணிடுங்க. அப்புறம் அதே லைன் வந்து பாட்டம் லைன் டச் பண்றேங்க. கை எடுத்துட்டு மேல ஒரு டாப் லைன் போட்டுருங்க. வ ஷ ஷ சனி பாசம் இந்த வார்த்தைகளில் வரக்கூடிய ஷ. இப்ப இந்த ஷ எப்படி எழுதலான்ட்டு பார்க்கலாம். மேல டாப் லைன்ல கிளாக் வைஸ்ல ஒரு சின்ன சர்க்கிள் போடுங்க. கை எடுக்காம நம்பர் 9 எழுதுறப்பல எழுதுங்க. அங்க ஒரு சின்ன சர்க்கிள் போட்டுருங்க. அதே லைன்ல ஸ்லாண்டிங்கா கொண்டு வந்து கீழே பாட்டில தொட்டுடுங்க. பக்கத்துல பெரிய லைனா மேலிருந்து டாப் லைன்ல இருந்து பாட்டம் லைன் வரைக்கும் போடணும். கை எடுத்து மேல டாப் லைன் போடணும். ஷ ஷ ஷ ஷட்டர் உஷா இந்த வார்த்தைகள்ல வரக்கூடிய ஷ. இப்ப இந்த ஷ எப்படி எழுதலான்ட்டு பார்க்கலாம். மேல டாப் லைன்ல தொடர போல ஒரு பெரிய இங்கிலீஷ் யூ போடுங்க. கை எடுக்காம அந்த லைன் அப்படியே கீழே கொண்டு வந்து பாட்டம் லைன்ல டச் பண்ணுங்க. அப்புறமா அந்த உள்ளுக்குள்ள ஒரு ஸ்லாண்டிங்கா ஒரு லைன் போடுங்க. டாப் லைன்ல ஒரு கோடு போடுங்க. ஷ ச ச சரளா சச்சின் இந்த வார்த்தைகள்ல வரக்கூடிய ச. இப்ப இந்த ச லெட்டர் எப்படி எழுதலான்ட்டு பார்க்கலாம். மேல் டாப்ல இருந்து இன்வெர்டட் சி போடுங்க. ஸ்லாண்டிங் ஒரு கோடு போட்டுருங்க. பார்த்தா ரேப் போல இருக்கும். சென்டர்ல இருந்து ஹரிசாண்டலா கோடு போடுங்க. மேல் நோக்கி கோடு போய் மேல் டாப் லைன் டச் பண்ணுங்க. அதே லைன்ல கீழே வந்து பாட்டம் லைன்ல டச் பண்ணிடுங்க. அப்புறமா மேல் டாப் லைன் போடுங்க. ச ஹ ஹ ஹர்ஷா ஹரிச்சந்திரா இந்த வார்த்தையில வரக்கூடிய ஹ. இப்ப இந்த ஹ லெட்டரை எப்படி எழுதலான்ட்டு பார்க்கலாம். டாப் லைன்ல இருந்து கீழே நோக்கி சின்னதா ஒரு கோடு போடுங்க. அங்க இருந்து எஸ் போடுறாப்புல போடுங்க. சென்டர்ல இருந்து ஒரு சி போடுங்க. அது பாட்டம்ல டச் ஆகணும். மேல டாப்ல ஒரு கோடு போட்டுருங்க. ஹ இக்ஷ் இக்ஷ் க்ஷன் லக்ஷ்மன் இந்த வார்த்தையில வரக்கூடிய இக்ஷ் எப்படி எழுதலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. மேல டாப் லைன்ல இருந்து வெர்டிக்கா ஒரு கோடு போடுங்க. பெரிய கோடா அது கீழே பாட்டம் லைன்ல வந்து டச் ஆகணும். சென்டர்ல இருந்து ஹரிசாண்டலா லெஃப்ட் சைட்ல கோடு போடுங்க. அப்புறமா ஒரு சர்க்கிள் போடுங்க. அப்புறமா ஒரு சி போல போடுங்க.
அப்புறமா ஒரு சின்ன சர்க்கிள் போடுங்க. அப்புறமா கோடு அப்படியே இழுத்துட்டு வாங்க, பாட்டம்ல டச் பண்றீங்க. கை எடுத்து டாப் லைன்ல ஒரு கோடு போட்டுருங்க. இக்ஷ் த்ர த்ர திராணி மித்ரன். இந்த வார்த்தையில வரக்கூடிய த்ர இப்ப எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். மேல் டாப்ல இருந்து கீழ் டாப்ல வரைக்கும் வெர்டிகலா ஒரு கோடு போடுங்க. அப்புறமா வி போல சைட் வேர்ட்ஸ்ல எழுதுங்க. மேல ஒரு டாப்ல ஒரு கோடு போடுங்க. த்ர ஸ்ர ஸ்ர ஷ்ரமிக் ஆஷ்ரம். இந்த வார்த்தைகள்ல வரக்கூடிய ஸ்ர எப்படி இந்த ஸ்ர எழுதலான்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேல் டாப் லைன்ல இருந்து வெர்டிகலா ஒரு கோடு போடுங்க. கீழே பாட்டல்ல இருந்து தொடர அளவுக்கு ஒரு சென்டர்ல ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஸ்லாண்டிங்கா கோடு போடணும். ஒரு கர்வு போடணும். அப்புறமா ஒரு கோடு இழுக்கணும். அதுலேருந்து அப்படியே அந்த சென்டர்ல இருந்து ஒரு ஸ்லாண்டிங் லைனா போடணும். அப்புறமா டாப் லைன் போடணும். ஸ்ர இக்ஞ இக்ஞ யக்ஞம். இந்த வார்த்தையில வரக்கூடிய கிஞ இந்த லெட்டரை இப்ப எழுதி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேலிருந்து வெர்டிகலா ஒரு கோடு போடுங்க. பாட்டம்ல இருந்து டச் ஆகிற அளவுக்கு. சென்டர்ல இருந்து ஹரிசான்டலா ஒரு கோடு போடுங்க. ஒரு இன்வெர்டட் சி ஒன்று போடுங்க. கையை எடுக்காம ஒரு சுழி போடுங்க. அந்த லைனை கீழே கொண்டு கீழே லைன்ல டச் பண்றீங்க. அப்புறம் டாப் லைன்ல ஒரு கோடு போட்டுருங்க. உங்களுக்கு இந்த பாடம் பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகானை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. நன்றி.